கர்த்தர் தேவாதி தேவனப்பா, உமது பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, இந்த காலை ஆராதனையை நீர் நடத்தி தாரும். ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீரப்பா. எங்களை ஆசீர்வதியும், நடத்தும், எல்லா தடைகளையும் நீக்கி போடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பீட் போட்டு ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. வாழாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. வாழாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாழாக்காமல்
என்னை சோதனை பட்சிக்க வந்தும் முற்றடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அரியுள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாதையில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். மேற்கொள்ள வந்தும் வீரனை ஏறியா ஆவியை அளித்தே வெள்ளம் போல் நிந்தை. மேற்கொள்ள வந்தும் வீரனை ஏறியா ஆவியை அளித்தே விட நம்பிக்கை தைரியமீந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. விட நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பை நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பை நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர்
காத்துக் கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் அவர் மிக மிக நல்லவர். எங்கள் பாஸ்டர் என்ன சொல்லும் பொழுது, இமாம் பசந்து பழத்தை கையில் எடுத்து அப்படி ஸ்பூனில் வலித்து ருசித்து சாப்பிட்றது போல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒவ்வொரு தருணத்தில் எப்போ நல்லவர்னு தெரியும்? நம்முடைய கஷ்ட நேரத்தில் தான், நம்முடைய துன்ப நேரத்தில், நம்முடைய தனிமையில், நெருக்கத்தில் என் ஆண்டவர் நடத்துகிற விதம், என்னை வல்லடிக்கு நீக்கி உடைய கரங்களால் என்னை தூக்கினீர். எல்லா வல்லடிக்கும் அவர் தூக்கி எடுத்த தேவன். அவர் தான் நம்முடைய கண்மலை, அவரே நம்முடைய இரட்சகர். இயேசு ஒருவரே நம்மோடு கூட இருக்கிறவர். இது ஒரு நன்றி பாடல். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் என்னை தூக்கினீரப்பா, நான் எப்படி மறப்பேன்னு சொல்லி அவரை உற்சாகத்தோடு பாடலாமா? தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில்
வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் நொறுக்கப்பட்ட வேலையில அவர்கள் மூச்சு கூட விட முடியாம பெருமூச்சு விட்டு அழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவங்களுக்கு ஜெபிக்க தெரியல, கதற தெரியல. ஆனா அவருடைய பெருமூச்சு கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்து எட்டினது. ஆண்டவர் சொன்னார், என் எகிப்தில் இருக்கிற என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் விடுகிற பெருமூச்சை நான் கேட்டு அவர்களை விடுவிக்க நான் இறங்கினேன். இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துல கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் ஒரு எங்கேயோ கூட்டிட்டு போல, அவர் பார்த்து வைத்த தேவன். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், அது ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தேசம், அது இஸ்ரவேலாகிய யாக்கோபுக்கு வாக்கு பண்ணின அந்த தேசம். அது எத்தனை அடிமைத்தனமா இருந்தாலும், எத்தனை வருஷம் டிலே ஆனாலும், எவ்வளவு இருள் வந்திருந்தாலும், என் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் ஒரு நாள் ஒளிந்து போவதில்லை. அவர் மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலம் ஆகவில்லை. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னா நிச்சயமா அவர் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் இதே பாதையில கடந்து வந்திருக்கிறோம். அடுத்தது என்ன, அடுத்தது என்ன செய்ய தெரியல, ஓட தெரியல, பார்க்க தெரியல, பழக தெரியல, வாழ தெரியல. ஆனா என் ஆண்டவர் வருகிற வேலையில அவர் எதிர்காலத்தை பிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம கிட்ட வருவார். தம்பி எனக்கும் தெரியல, மகளே எனக்கு எங்க கொண்டு போறதுன்னு தெரியல, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலன்னு ஆண்டவர் வரமாட்டாரு. ஒரு டெஸ்டினேஷனை வச்சுட்டு தான் கர்த்தர் நம்மளை அழைத்து வருவார். அவர் சொல்லிட்டாருன்னா ரிசல்ட்டை கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு தான் நம்மளோட அவர் பேசவே ஆரம்பிப்பார். அவருடைய அன்பை நினைத்து, அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவத்தை நினைத்து பாடலாமா? எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுவாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுவாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. காரணம் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஆண்டவர் செய்கிற எல்லாமே ஒரு வித்தியாசமானது. எரிகப்பட்ட சுத்தி வரணும்னா அவர் பீரங்கிய வச்சு இடின்னு சொல்லல, அவர் சுத்தி வா, ஆர்ப்பரி, எக்காலங்களை ஊது. கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதுமே நம்முடைய பார்வைக்கு அது விளங்காது, நம்முடைய புத்திக்கு எட்டாதது. ஆனா அவர் சொன்னா நிச்சயமா அவர் செய்து முடிப்பார். மனுஷனுடைய லாஜிக்கு அப்பாற்பட்டு தான் என் ஆண்டவர் செயல்படுவார். ஏன்னா அவருடைய லாஜிக் தான் நமக்கு புரியாது. அவர் எதை செய்தாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். ஹல்லேலூயா. எதிரியின்
செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே. ஆண்டவரே, உலகத்தை கலக்க, ஆண்டவரே அசைக்க, ஆண்டவரே உடைய ராஜ்யத்தை கட்ட தேவனே உடைய வல்லமை ஊற்றுங்கப்பா எங்கள் மேல. ஆண்டவரே அப்பா உங்க வல்லமை உங்க அக்கினியை ஊற்றுங்க எங்கள் மேல. உடைய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே யோவேல் 2:28 சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே மாம்சமான யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களேப்பா. எங்க மேல உங்க ஆவியை ஊற்றுங்க. கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். என் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக, என் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக இந்த பூமி அக்கினியால் நிரம்ப வேண்டும். என் கர்த்தருடைய அக்கினியால் நிரம்ப வேண்டும் அப்பா. ஓ யோவான் சாணனை போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும். ஒரு அப்போஸ்தலர் கூட, அபிஷேகத்தை பெற்ற ஒரு அப்போஸ்தலர் கூட ஆண்டவரே சாதாரண ஒரு வாழ்க்கை வாழல. அபிஷேகத்தால் நிரம்பி 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 அநேகரை விடுதலையாக்குறாங்களே, அநேகரை சொஸ்தப்படுத்துறாங்களே. ஆண்டவரே தீர்க்க தரிசனம் உரைத்தார்களே, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து திருச்சபைகள் நிறுவினார்களேப்பா. அந்த அபிஷேகம் எங்கள் மேல ஊற்றுங்கப்பா. லீக்க ரகுத்தலலாம் உறவ ஹாதர லீபர சோதா ஹாதல உலவ கப ஹாதலலபா உலிக பகதலலபா லீபர பாக பஹத்தல லீபர ஷருத்தல லீபரபலபா. ஆண்டவர்ட்ட வெறுமையான ஒரு வாழ்க்கை வாழ அல்ல, ஒரு செத்து போன வாழ்க்கை அல்ல. ஓ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இல்ல. என் ஆண்டவருக்காக அக்கினியாய் எழும்ப வேண்டும். விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற அனுபவம் அல்ல, குளிர்ந்து போய் படுத்துக்கிற அனுபவம் அல்ல. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அனலாவது குளிராவது இருந்தால் உனக்கு நலமாய் இருக்கும். ஆண்டவர் அக்கினியால் தான் இருக்க விரும்புகிறார். அவர் அனலாக பற்றி எரியத்தான் விரும்புகிறார். ஈவலோல லவலால் ஷதுல லபா ஊரி பதாத்துல லிபல ஹால லிபத்தல லிபல ஊரி மகாசி ஹத்தே கசுதத்தல பரபா. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாளம் கொண்டு சென்று நீந்தல் செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுவே. நீச்சலாளம் கொண்டு சென்று நீந்தல் செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுவே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் ஒன்று உமக்காக எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே. உங்க வல்லமை ஊற்றுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையால எங்க சபையை நிரப்பு, எங்க குடும்பத்தை நிரப்பு. ஆண்டவரே தேவனுடைய அபிஷேகம் எங்களை பொங்கி வழியட்டுமே. உமக்காக எழுப்பிட அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே. அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே. அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே. அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே. அக்கினி
ஆவில நிரம்பி நீ காலவா நாவுகளை திறந்து ஆண்டவரே என்னை உயிர்ப்பீங்க, என்னை உயிர்ப்பீங்க, என்னை உயிர்ப்பீங்கப்பா. இந்த அனுபவம் வேதத்துல சொல்லப்பட்ட அனுபவம் எனக்கு வேணாண்டவரே. இன்னைக்கு நான் நம்புறேன் அந்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அப்போஸ்தலர்களை தீர்க்க தரிசிகளை நடத்தின அதே இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நாங்க வேற ஒரு இயேசுவை ஆராதிக்கல, வேற ஒரு தெய்வத்தை ஆராதிக்கல. வானத்தை பூமியை உண்டாக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். உங்க விடுதலை உங்க கையில தான் இருக்கு, உங்க விடுதலை உங்க கையில தான் இருக்கு. ஆண்டவர் சொல்லுறாரு, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீ எழுந்து தேசத்தின் எம்மட்டும் நடக்க முடியுமோ நடந்து திரி. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு. ஒவ்வொரு அடியை ஆபிரகாம் எடுத்து வைத்த பொழுது இந்த அடி எனக்கு என் பிள்ளைகளுக்கு சொந்தம். இந்த கண் பார்க்கிற பூமி எவ்வளவு தூரம் கண் எட்டுச்சோ அவ்வளவு தூரம் வரைக்கும் அவர் விசுவாசத்தில் அறிக்கை பண்ணார். இன்னும் ஒரு அடி நிலத்தை ஆகிலும் ஆபிரகாமுக்கு காணியாட்சியாக கொடாத பொழுது கர்த்தர் சொன்னார், இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுத்தேன், கொடுத்தேன், கொடுத்தேன். நீங்க எதால நிரப்ப வேண்டும்? சுவிசேஷத்தால் நிரப்ப வேண்டும், ஜபத்தால் நிரப்ப வேண்டும். இன்றைக்கு நமக்கு ஒரு கட்டளை இருக்கு. எந்த தூரம் எவ்வளவு தூரம் எழும்ப முடியுமோ, எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ, எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் பிரயாசப்பட முடியுமோ அவ்வளவு தூரமாய் தேவனுடைய ராஜ்யத்திற்காக, கர்த்தருடைய வாழ்க்கைக்காக, கர்த்தருடைய அழைப்பிற்காக நாம் நிற்க வேண்டும். ஒரு சுருங்கி போன ஒரு வாழ்க்கை, ஒரு குறுகி போன வாழ்க்கை, அது கர்த்தருக்கு பிரியமே இல்லை. ஒரு விசாலத்துல ஆண்டவர் சொல்ல, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து சகல ஜாதிகளுக்கும் நீதியை பிரசங்கிங்க, சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஹல்லேலூயா நான் உங்களுக்கு சொன்ன யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். ஊரி மகான சுகுத்த உலூபரகத்தேல ஊரிக்காகதல. இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவர் கணக்கு கேட்க வருவார். 1 தாலந்து 2 தாலந்து 5 தாலந்து. ஒருத்தருக்கும் தாளந்து இல்லாம இல்லை, எல்லாருக்கும் கர்த்தர் தாளந்தை கொடுத்திருக்காரு. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கர்த்தர் கொடுத்த தாளந்த கர்த்தர் கணக்கு கேட்க வருகிறார். கர்த்தர் கணக்கு கேட்க வருகிறார். ஆண்டவரே எனக்கு எல்லாம் கொடுத்துட்டீங்கப்பா, எனக்கு 3 வேளை சாப்பாடு இருக்கு, நல்ல துணிமணி இருக்கு, தங்கறதுக்கு வீடு இருக்கு, வாழ தேவையான வசதி எல்லாமே இருக்கு. உமக்குரியதை உமக்கு கொடுக்க நான் கடனாளியா இருக்கிறேன். எஜமானன் வருகிறார், அத்தி மரத்தின் கீழே வருகிறார். அந்த மரம் நீங்களும் நானும் தான். கனி உண்டா, கனி உண்டா, கனி உண்டா? எத்தனை நாளைக்கு சாக்கு போக்கு சொல்லுவோம்? எத்தனை நாளைக்கு நம்ம அடுத்தவர்களை கை காட்டுவோம்? எத்தனை நாளைக்கு பலகீனத்தை காண்பிப்போம்? எத்தனை நாளைக்கு என்கிட்ட வல்லமை இல்லை, வரங்கள் இல்லை, அபிஷேகம் இல்லை, ஏன் அழைப்பு இல்லை, என்னை கர்த்தர் அப்படி அழைக்கல? இதெல்லாம் சாத்தானுடைய போய். நம்மேல் விழுந்த கடமை சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் கணக்கு கேட்பார். இன்று எனக்காக நீ என்ன செய்தாய்? ஒவ்வொரு நாளும் படுக்கையில் போகும் பொழுது வெக்கத்தோடு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்போமா? நேற்று இரவு படுத்தோம், இன்னைக்கு காலையில் நம்ம தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் நேற்று ஆண்டவருக்காக என்ன செய்தோம்? எத்தனை பேருக்காக பிரயாசப்பட்டோம்? எவ்வளவு பேருக்கு ஆண்டவரை பற்றி சொன்னோம்? எவ்வளவு பேருக்காக ஜெபம் பண்ணணும்? எவ்வளவு நேரம் தேவனோடு உறவாடணும்? சுயம் அழியட்டும், சுயநலமான வாழ்க்கை அழியட்டும், நிர்விசாரமான வாழ்க்கை அழியட்டும். ஒரே ஒரு காரியம் தாங்க. யோவான் சொன்னது போல, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். சுகபோகமாய் வாழ நான், என் மனைவி, என் பிள்ளைங்க, என் குடும்பம், எனக்கு நான் நல்லா இருந்தா போதுன்றது வாழ்க்கை அல்ல. இந்த திருச்சபை அதற்காக தேவன் ஏற்படுத்தவும் இல்லை, உங்களை கர்த்தர் அதற்காக கொண்டு வரவும் இல்லை. அத்தனை பேருக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த ஆராதனை வேலையில் நான் எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னை ஆண்டவர் வேறு வித்தியாசமாக நடத்திட்டு இருக்காரு. என்னை மறைத்து கர்த்தருடைய பாரத்தை அவர் கொட்டிக்கிட்டு இருக்காரு. எத்தனை நாளைக்கு நீ முடங்கி படுத்து கொண்டு இருப்பாய்? எத்தனை நாளைக்கு நீ அமைதலாய் இருப்பாய்?
சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வா. சிலுவையை சுமந்து கொண்டு நீ என் பின்னே வா. சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வா. உனக்கு முன்பாக நான் இரத்த காயங்களோடு போய் கொண்டிருக்கிறேன். நான் ரத்தத்தை வேர்வையும் சிந்தி சுமக்க முடியாத அந்த சிலுவையை நான் சுமந்து கொண்டு உனக்காக உன் முன்னே போகிறேன். என் அடிச்சுவடுகளை பின்பற்றி வருவாயா? என் பாத படியை, என் பாத அச்சுகளை நீ பார்ப்பாயா? ஒன்று சொல்லலாம் ஆண்டவரே. பவுல் சொன்னாரு, கிறிஸ்து இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவர் மரிக்கும் பொழுது ஞானஸ்நான தொட்டிக்குள்ள போகும் பொழுது பழைய மனுஷன் இயேசுவோட செத்துட்டான். ஞானஸ்நானத்திலிருந்து வெளியில வரும் பொழுது கிறிஸ்து இயேசுடைய உயிர்த்தெழுதின் சாயலிலே நான் அவரோடு கூட இணைக்கப்பட்டு வந்திருக்கிறேன். இனி கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தாருன்னா எப்படி செயல்பட்டாரோ அப்படித்தான் நான் செயல்பட விரும்புகிறேன். அவர் தான் என் வாழ்க்கை. வெறுமையான வாழ்க்கையெல்லாம் மாறட்டும். இன்றைக்கு இருதயத்தில் அன்பு இல்லை, இருதயத்தில் அன்பு இல்லை. தேவ அன்பு எங்கே? தேவ அன்பு எங்கே? காய்ந்து கிடக்குது அந்த இதயத்துல. அந்த இடம் வறண்டு போய் கிடக்குது. இதயத்தை பார்க்கும் பொழுது ஈரமே இல்லை. ஆண்டவர் விரும்புகிற அந்த தண்ணீர் உங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்படட்டுமே. சமாரியா ஸ்திரீட்ட கேட்கிறாரு, தாகமா இருக்கிறேன். இன்னைக்கு அதே வார்த்தை தான், தாகமா இருக்கிறேன். அவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஈரம், அந்த அன்பு என் இருதயத்துல உண்டா? ஒரு சுய திருப்தி வேணாண்டவர், எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சுய திருப்தி வேணாண்டவரே. போதும், நான் இவ்வளவு நேரம் தேவனை தேடிட்டேன், போதும் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், போதும் இவ்வளவு நேரம் நான் பைபிள் படிச்சுட்டேன், ஏதோ ஒரு பாட்டை கேட்டுட்டேன், ஆராதனை பண்ணிட்டேன். அந்த சுய திருப்தியை உடைங்க இயேசுவே. அந்த சுய திருப்தியை உடைங்க. தூக்கத்தை விரும்புகிறவன் ஓ ரிபஹல அழிம்பனுக்கு சகோதரன். அவன் அழிம்பன் என்றால் பிசாசு. எத்தனை காலம் தூங்கி கொண்டிருப்போம்? எத்தனை நாளைக்கு மரித்தவர்களை போல கிடப்போம்? ஆண்டவரே, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். 2 இடத்துல வேதம் சொல்லுது. ஒன்னு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், இன்னொரு இடத்துல ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இன்று பெருகி இருக்கிற பாடுகள், இன்னைக்கு இருக்கிற போராட்டங்களுக்கு இந்த ஜெபம் பத்தாது, இந்த தேவ பிரசன்னம் பத்தாது. இதை நடத்துகிற கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ரீமஹான ஷவுதலா ஓரி மஹௌதலா, உன் அரணை காத்துக்கொள், உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்து. சத்துரு உன் முகத்துக்கு நேராய் வருகிறான், கழுகை போல உனக்கு முன்பாக பறந்து வருகிறான். உன் அரணை பலப்படுத்து, உன் வாசல்களின் தாழ்பால்களை நீ பலப்படுத்து. ஜெபம் பண்ணி விழித்திரு, ஜெபம் பண்ணி விழித்திரு, விசுவாசத்தில் நிலைத்திரு, புருஷனாயிரு. நீ மனஹாதனா நீ கஹூதலா லஹூத்தஹா நீ கஹூதரா நீ மனாகரு ஷஹாதுகரா. நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உண்மையா சொல்லலாமா? நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ,
நேசிக்கிறாயா? நேசிப்பேன் இயேசுவே. சிலுவை மரணம் வந்தாலும் நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவே. மரணம் நேரடியாக இருந்தாலும் நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவே. உம்மை பின்தொடர்வேன் அப்பா. காடும் மலையோ பின்தொடர்வேன், வனாந்தரமோ வயல்வெளியோ பின்தொடர்வேன் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ லாபமோ நஷ்டமோ நிந்தையோ புகழ்ச்சியோ எவ்வளவு அவமானம் வந்தாலும் பின்தொடர்வேன் இயேசுவே. சொல்லுவோமா உண்மையா? நீரே என் கோட்டை. உணர்ந்து சொல்லுவோமா? அது மறைவில் இருக்கலாமா? நீரே என் ரட்சகர். இயேசு ராஜா, இயேசு ராஜா. நீரே ராஜா. நீரே என் தஞ்சம். நீரே என் கோட்டை. நீரே என் ரட்சகர். நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். இரவு முழுவதும் பகல் முழுவதும் என் இயேசுவையே நான் நேசிப்பேன். வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. கரங்களை உயர்த்தி சொல்லலாம். இயேசுவே ராஜா. இயேசுவே தேவன். இயேசுவே மீட்பர். இயேசுவே நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.